அடுத்து ஒவ்வொரு ஆழ்வார்களை பத்தி வந்துட்டு இருக்கும் போது நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வந்த உடனே ஐ ஃபெல்ட் சோ ஹாப்பி தட் மாமா கேட்டா இல்லையா என்ன ஆண்டாளை பத்தி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஆண்டாளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அந்த வாரணம் ஆயிரம் பாட்டு அவ எழுதினது, அந்த வாரணம் ஆயிரம் மண்டபம் அதெல்லாம் பார்த்து அதனோட போட்டோ எடுத்து ஒவ்வொன்றத்தோட அர்த்தத்தோட அழகா போட்டு அதை எலாபரேட்டா பண்ணி ரொம்ப நன்னா கொண்டு போறதுக்கு மாமாவுடைய சின்ன கொஸ்டின். ஆனா மாமா என்னோட ஸ்கிரிப்டை திறந்து பார்க்கல, ஒண்ணும் பண்ணல. ஆண்டாளை பத்தி என்ன பண்ணிருக்கேன்னு மட்டும் கேட்டுட்டு என்னை விட்டுட்டா. அது எனக்கு டக்குன்னு ஒரு சின்ன பொறிதட்டின மாதிரி இருந்தது. அதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வந்து ரொம்ப நார்மலா போகாம ரொம்ப அழகா முடிக்கிறதுக்கு மாமாவனுடைய இந்த கேள்வியும் எனக்கு அங்க நிகழ்ந்த நிகழ்ச்சிகளும் அதுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனும் ஆடட் கலர்ஸ் டு த எபிசோட். ரொம்ப நல்லா இருந்தது மேடம், அது மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் இது என்னோட அடுத்த ஆழ்வார்களுக்கு எல்லாம் வரும்பொழுது முக்காவாசி ஆழ்வார்கள் எல்லாம் வந்து மங்களாசாசனம் இந்த ஸ்ரீரங்கத்துல பண்ணிருக்கனால ஸ்ரீரங்கத்துக்கு போய் முதல் கவர் பண்ணிடணும். எந்தெந்த ஆழ்வார்கள் அப்புறம் வர ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், எல்லாருக்கும் ஸ்ரீரங்கத்து கனெக்ஷன் இருக்கு. அத்தனை பேருக்கும் திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், அத்தனை பேருக்கும். சோ ஒரு ஸ்ரீரங்கத்துக்கு நம்ம போயிட்டோம்னா அத்தனை ஆழ்வார்களுடைய கான்ட்ரிபியூஷன்ல அவாவோட எபிசோடுக்கு என்ன வருதுங்கிறத பாக்கணும். வந்துட்டே உள்ள புக் பண்ணிட்டாச்சு. நான் அதே மாதிரி ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ்ல ராத்திரி ஏறினேன், காத்தால போய் ஸ்ரீரங்கம் இறங்கியாச்சு, திருச்சி இறங்கியாச்சு, எல்லா பயணம் எல்லாம் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு கார் எடுத்துட்டு போயிட்டேன். நாங்க அங்க போனா இத்தனை ஆழ்வார்கள் பத்தி எங்க ஆரம்பிக்கணும், எங்க பண்ணணும், எது என்ன யாருக்கிட்டாலும் ஒவ்வொரு தெருவும் குலசேகர ஆழ்வாருடைய சுற்றுன்னே இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன். இதுக்கு நான் வந்து ஐ ஹாவ் டு மானசீகமா இந்திரா சௌந்தரராஜன் மறைந்த எழுத்தாளர், சிறந்த எழுத்தாளர், அவருக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்ல நான் ரொம்ப சொல்லணும். சொல்லாட்டம் நன்னா இருக்காது, அவரை நான் நினைவு கூறணும். இப்போ அவரோட புத்தகத்தை நிறைய ரெஃபர் பண்ணியிருந்தேன். அவர் சொன்னார் இந்த மாதிரி சுற்று இருக்கு, அந்த ஆழ்வார் பேர்லயே சுற்றுலா இருக்குன்னா நான் வந்து ஒவ்வொரு தெருவா போய் கேட்கிறேன். ஒருத்தரும் ஒண்ணும் இல்லை, இங்க ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் என்னமோ கிழக்கு வீதி, உத்தர வீதி, சித்திர வீதி, இதெல்லாம் பேர் மாறி இருக்கும், யாருக்கும் எதுவும் தெரியல. சரி கோயிலுக்குள்ள போயிட்டேன். கோயிலுக்குள்ள போய் ஒரு மண்டபத்துல இந்த கருடாழ்வார் சன்னதி இருக்கு, அது பக்கத்துல மெயின்ல போய் உட்காந்துட்டு நான் என்ன பண்றேன், அவருக்கு போன் பண்ணேன். 7:30 மணி காத்தால எடுக்கிறார். அவர் போன் எடுத்துட்டார். அம்மா நான் மதுரையிலமா இருக்கேன் அப்படின்னாரு. நான் திருச்சியில தான், ஸ்ரீரங்கத்துலதான், கோவில தான் பேசுறேன், நீங்க மதுரையில இருக்கேன்னு தெரியும் மாமா அப்படின்னு. சோ என்ன வேணுமான்னு. மாமா எல்லாரும் ஒத்துரும் சொல்ல மாட்டேங்கிறாளே மாமான்னு. கவலைப்படாத, பேரெல்லாம் மாறி இருக்கும். நான் எழுதின காலத்துல, புக்குல எழுதின காலத்துல நான் ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு போய் தேடி இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து நான் எழுதியிருக்கேன். நீ என்ன பண்ணு, யாராவது ஒரு அரையர் சுவாமி நல்ல ஒரு பட்டரா பார்த்து இன்ஃபர்மேஷன் கேளு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு இதெல்லாம் சொல்லிடுறேன். நீ வந்து உள்ளுக்குள்ள சந்நிதிக்கு போனேன்னா, பெருமாளோட டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள போயிட்டேன்னா உள்ளதான் இருக்கு குலசேகர ஆழ்வார் சொத்து, அங்கதான் இருக்கு. அப்புறம் தொண்டரடி பொடியாழ்வாரோட பூந்தோட்டம் இருக்கே, அவர் பூங்கைங்கரியம் பண்ணது அம்பாளோட சந்நிதிக்கு பக்கத்துல இருந்து பிரம்மாண்ட தோட்டம் அது. இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தோடனே சட்னு வச்சுட்டு அவர் சொன்னது வெளியில இருந்ததுக்கெல்லாம் போய் போட்டோ எடுத்துட்டு பெரியவாளை ஸ்ரீரங்க பெருமாளை பார்க்கலான்னு விட்டு நிக்கிறேன். திடீர்னு ஒரு பஸ் வந்தது. பஸ்ல வந்து 300 பேர் இருக்கும். அவளை கொண்டு வரிசையா நான் வடநாட்டுக்காரல அங்க மண்டபத்துல உட்காந்துட்டா. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்த உடனே என்ன செய்யறது, எங்க டிக்கெட் வாங்கிட்டு போகணும், என்ன பண்ணணும்னு தெரியல. இவ எல்லாரும் 100 rupees டிக்கெட், 100 rupees டிக்கெட்ல இங்கே ஜாயங்கன்னு இவ எல்லாம் பேசிட்டு இருக்கா. எல்லார்ட்டையும் அவன் கலெக்ட் பண்றான், 100 rupees கலெக்ட் பண்றான் உள்ள கூட்டிட்டு போறதுக்கு. ஐயோ இத்தனை பேர் போய் நம்ம உள்ள போய் என்னத்தை எடுக்கிறது, என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு போது அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். அது நீங்க இந்த ஊர், நீங்க இந்த ஸ்ரீரங்கம் தானே அவர்கிட்ட கேட்டேன். ஹி லுக்ட் சோ டிவைன். வயசானவர், ரொம்ப வயசும் இல்ல, ஒரு 60 தாண்டி இருப்பார் கண்டிப்பா. நல்ல இது நாமம் தரிச்சுட்டு நல்ல வைஷ்ணவர், நல்ல தீவிர வைஷ்ணவர். அப்படியே பொறுமையா ஒரு இடத்துல உட்காந்துட்டார். என்ன வேணும் உங்களுக்கு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு இந்த டீட்டெயில் வேணும் எனக்கு அப்படிங்கறது கேட்டோன்னே, இந்த லைன்ல போனா சரிப்படாது. அவர் ஒரு ஃபார்மா மூஞ்சி வச்சு அவர் பேசினார். 500 ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கோ, உள்ள போயிடலாம், போனா எல்லாமே கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்தார். சரின்ட்டு 500 ரூபாய் டிக்கெட் எங்க வாங்கணும் அப்படின்னு, இந்த இடத்துல இப்போ திறப்பா, கொஞ்ச நாளில திறப்பா போலான்னு. அதுக்குள்ள ஒரு அரையர் சாமிகள் வந்துட்டு இருந்தாருங்க, சீஃப் அரையர் சாமிகள். எனக்கு அவர் அரையர்னு தெரியாது. இங்க பார், அந்த அரையர் சுவாமிகள், சீஃப் அரையர் சாமிகள் வரார். நீ அவரை போய் என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டுக்கும். இந்த மீன் வைல் யூ ஆஸ்க் ஹிம்
அப்படின்னாரு. அவர் என்னவோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி எனக்கு அனுப்பிட்டு இருந்தார். ஓடி போய் அவரை கேட்ட உடனே அரையர் சுவாமிகள் சொன்னா, நீ நிக்கிறது இங்க ஆலிநாடன் சுற்று, இது திருமங்கை ஆழ்வார் கட்டினது, இதுக்கு பேரு ஆலிநாடன் சுற்றுன்னு பேரு. அப்புறம் வந்து இதுக்குள்ள போனியானா அந்த நல்ல தங்க கலர் துவஜஸ்தம்பம் அதை சுற்றி இருக்கிறது வந்து குலசேகர ஆழ்வாருடைய சுற்று, அந்த குலசேகர ஆழ்வாரோட பண்ணி அவர் மெயின்டைன் பண்ண சுற்று அது. அந்த சுத்த ஒரு தடவை சுத்தி வந்தா ஏகாதசி பல விரதங்கள், பல ஏகாதசி 1000 ஏகாதசி விரதம் இருந்த பலன் உனக்கு. அது வந்து எல்லாத்தையும் சுத்திட்டு உள்ளுக்குள்ள போனேன்னா அந்த இடத்துல என்ன கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி 2 விசேஷம். ஆண்டாலும் அதே இடத்துல இருந்துதான் போய் ரங்கநாதரோட கலந்தாள். தொண்டரடி இது திருப்பானாழ்வாரும் அந்த இடத்துல இருந்துதான் போய் கலந்தார். இவ 2 பேரும் அங்க போய் சுவாமியை கலந்த இடம் அது. சோ தீஸ் ஆர் ஆல் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ஞாபகம் வச்சுக்கோமா அப்படின்னு நமஸ்காரம் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அங்க அந்த அந்த டீட்டெயில் கிடைச்சது. இது அவர் அந்த நகர்றாரு, இந்த 500 ரூபாய் ஓப்பன் ஆகுது, நீங்க உட்காந்துருந்தார் பாருங்க. அவர் கடற்கடன்னு இறங்கி உள்ள போகும், இறங்கி அந்த லைனுக்கு 500 ரூபாய் லைனுக்கு போறாரு. நானும் உள்ள அவர் பின்னாடியே ஓடினேன். ஆனா அவர்கிட்ட அவ யாரும் 500 ரூபாய் எதுவும் வாங்கல. டக்கு 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 டக்குன்னு வேகமா நடந்துன்னு போனா அந்த 500 ரூபாய் கொடுத்தா எனக்கு டிக்கெட் வந்தது. அப்படின்னாரு, என்கிட்ட கை காமிச்சாரு. அப்படின்னு எனக்கு கை காமிச்சாரு. அவருக்கு பின்னாடியே நான் ஓடினேன். மத்த வாழ்க்கெல்லாம் அந்த 500 ரூபாய் வாங்கின வாழ்க்கெல்லாம் வேற எங்கிருந்தோ ஒரு லைன்ல இருந்து கூட்டு போனார். இவர் என்ன ஸ்பெஷலா இந்த யானை குதிரை எல்லாம் பூஜை பண்றதுக்கு காலங்கத்தால பின்னாடி நான் தெரிஞ்சுட்டேன் இந்த லைன்ல தான் வந்திருக்கு அப்படின்னு. நம்ம வந்தோன்னு இன்னொரு சமயம் நான் திருச்சிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு 2ஆம் தடவை போனேன். அப்ப நான் புரிஞ்சுட்டேன் இந்த வழியா தான் நம்மள அந்த மாமா கூட்டின்னு போயிருக்காரு. அந்த வழியா கூட்டின்னு போய் க்ஷண நேரத்துல என்ன கொண்டே முன்னாடி அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த அந்த துவாரபாலகால கொண்டே நிறுத்திட்டாரு அந்த மாமா. அங்க கொண்டு நிறுத்தின உடனே எல்லாரும் உட்காருங்கிற, எனக்கு கீழே உட்கார முடியாது கால மடைக்கு, ஐ ஹாவ் நீ ப்ராப்ளம். அதனால நான் என்ன பண்ணேன், அவர் நின்று இருந்த இடத்துல அவர் பக்கத்திலேயே போய் நான் நின்றுட்டு இருந்தேன். நின்றுட்டு சத்தம் இல்லாம என்ன பண்ணேன், இந்த இடத்துல இருந்துதான் அவளுக்கு அங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா முன்னாடி திரைச்சீல இருக்கு, பெருமாளை பாக்குறதுக்கு திரைச்சீல போட்டிருக்கா. சோ நான் என்ன பண்ணினேன், அதை எடுத்தேன், போனை எடுத்து கிளிக் பண்ணிட்டேன். அந்த துவாரபாலக்கு இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ, இந்த கோல்டன் ஃப்ரேமோட இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ கிளிக் பண்ணேன். நல்ல அருமையான சுவாமி தரிசனம். உள்ள போயிட்டேன். உள்ள போய் ரங்கநாதருடைய கிட்டக்க இவர் கூட்டி இவர் போயிட்டாரு. இவரோடய நான் உள்ள போயிட்டேன். மத்தவங்க இங்க வெளியில தான் நின்றுட்டு இருந்தா. few people who were known to them were taken inside. நானும் அவரோடய சேர்ந்து உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டு ரங்கநாதர் கிட்டக்க பாதம், சிரம், கண்ணு எல்லாத்தையுமே பார்த்தேன். நல்ல தரிசனம் கிடைச்சது. வெளியில வந்தேன். அவர் வருவாருமா, நீ போமா வெளியிலன்னு என்ன அனுப்பிட்டாங்க. அவருக்கு ஏதோ கொடுத்து ஏதோ தீர்த்தம் எல்லாம் கொடுத்து ஏதோ எல்லாம் பண்ண, ரெகுலரா போறவர் ஏதோ பெரிய மனுஷன் போல் இருக்கு. எனக்கு அவரை பத்தி டீட்டெயில் எல்லாம் தெரியவே தெரியாது. அவர் என்னவோ எனக்கு உபகாரம் பண்ணார். அவரோட போனேன். எப்படி கொண்டு பகவான் சேர்க்கறது பார்ப்போம். அப்படியே வெளியில வந்தேன். வெளியில வந்த உடனே கிடுகிடுன்னு நடந்தாரு. அவர் நடக்கி வேகத்துக்கு என்னால் நடக்க முடியல. ஓடிட்டே இருந்தேன். அவர் பின்னாடியே ஓடினேன். ஓடி வந்த உடனே, இதுதான் குலசேகர ஆழ்வாருடைய சொத்து, இதுக்குதான் ஏகாதசி சுத்துன்னு பேரு அப்படின்னா கிடுகிடுன்னு போறாரு. அவரோட ஓடுறேன். என்னால நடக்க முடியல. ஒரு இடத்துல வந்து ஒரு படி ஏறி அவர் மேல போனார். மேல போயிட்டு கையில வருது ஜானதா அப்படின்னாரு. அவரோடய கூட போனேன். போய் ஒரு செகண்ட் முன்னே இப்படி கையை மேல காமிச்சார். பார்த்தா அந்த தங்க விமானம், இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளுடைய தங்க கர்ப்பகிரகத்துக்கு மேல இருக்கிற விமானம். அவசரமா போட்டோ எடுக்கிறேன். வர ஸ்டக் ஆகி சில சமயத்துல நமக்கு அவசரத்துக்கு தான் வராத. நான் பண்ணி எடுத்து போட்டோ எடுத்துட்டு பாக்குறேன். அந்த மாமாவை காணல. இங்க ஓடுறேன், அங்க ஓடுறேன், எல்லா இடத்தையும் ஓடி அந்த மண்டபம் முழுக்க மாமான்னு கத்துறேன். நான் ஒத்திதான் இருக்கேன். ஏன்னா அந்த சுத்து வழியா யாரும் போக மாட்டா. அந்த தரிசனம் பண்றவாளுக்கெல்லாம் வேற வழியா கூட்டின்னு போயாச்சு. அவள்லாம் வெளியில போயாச்சு. நான் ஒத்தி மட்டும் ஐ வாஸ் லெஃப்ட் தேர் ஆல் அலோன். என்னடா பண்றது, இந்த சுத்தி ஆகணும், சுத்தினாதான் நமக்கு புண்ணியம் ஏகாதசி இதுன்னு சொல்லிட்டாரு. இந்த மாமா எங்க போனான்னு தெரியலேன்னு இங்க தேடி அங்க தேடி சரி ஸ்ரீரங்கநாதரே நீதான் துணை, நீ வந்தியா இல்ல பெரியவா வந்தாளா, ஆழ்வாரே வந்தாரா எனக்கு தெரியாது, நமஸ்காரம்னு போட்டுட்டு. ஆனா மனசுல நீங்காரம் போறத இந்த ப்ளூ ஷர்ட் தெரியுதா ஒரு இடத்துலயும் ஒண்ணும் தெரியல. அவர் எங்க மாயமா மறைஞ்சாருன்னு தெரியல. சோ அப்படி அந்த குலசேகர ஆழ்வார் சுத்தெல்லாம் சுத்திட்டு மத்த இடங்கள்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். இப்படியே மத்த ஆழ்வார் இல்லாம போச்சு. தென் கடைசியா திருமங்கை மன்னன் சாதாரண ராஜாவா இருந்து ஒரு அத்தனை போர், சண்டை, கொள்ளை எல்லாம் பண்ணி தன்னோட ஒய்ஃபினுடைய கம்பல்ஷனால அவர் வந்து மாறுறாரு. அந்த மாதிரி
அதாவது ஒரு பொண்ணை விரும்பி அவர் மாறுறாரு. அதெல்லாம் நம்ம வந்திருக்கோம், எபிசோட்ல கொடுத்துருக்கோம். எப்படி அந்த கான்வர்சேஷன் ஸ்டைல்லயே கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தேன். அவர் எப்படி வந்து அவரை வந்து பெருமாள் ஆட்கொள்றாருங்கிறது ரொம்ப அருமையான ஒரு 4-5 எபிசோடு. அது அவருக்கு மட்டும் 4-5 எபிசோடு ரொம்ப நல்லா கடைசி எபிசோடு போச்சு. அதுல வந்து இந்த ஏதோ ஒரு காரணத்துல நான் என்ன பண்ணேன், கடைசியில முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வசந்தா பாசாரதி அவளை ஏதோ ஒரு இதுக்கு கூப்பிட்டுருந்தேன். கூப்பிட்ட போது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, என்ன பண்றேன்னு இந்த இது பண்ணிட்டு இருக்கோன்னு, உனக்கு தெரியுமா சுமித்ரா, இந்த மாதிரி இந்த 2 நாள்ல வேடுபரி உற்சவம், இந்த வெள்ளிக்கிழமை தான் வேடுபரி உற்சவம் ஆகும் அங்க. அதாவது எப்படி வந்து திருமங்கை மன்னன் கொள்ளை அடிச்சான் பெருமாளை கொள்ளையடிச்சு அவர் சொர்க்கம் அவருக்கு காட்சி கொடுத்து உபதேசம் பண்றாருல்ல, அந்த உற்சவத்தை அவர் அந்த பிறந்த அந்த இடத்துலயே பண்ணுவா அந்த இடத்துல அப்படின்னு சொன்ன. திருவாலி திருநகரிக்கு பக்கத்துல 1 கிலோமீட்டர் கிட்டக்க அதை வந்து பண்ணுவாத அப்படின்னு. அப்படியா அப்படின்னுட்டு எனக்கு உடனே போய் டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து நிறைய அது எப்படி வருது என்ன ஏது அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது ஐ வாஸ் சோ ஷாக்ட். அந்த நான் முடிக்க போற அந்த எபிசோடு வந்து இட்ஸ் கோயிங் டு கம் ஆன் Thursday. அந்த ஃப்ரைடே அந்த Thursday நைட்டுக்கு மிட் நைட்ல அந்த வேடுபரி உற்சவம். அது அவரோட ஆடர்மா குதிரையில அவர் ஓடி போய் கொள்ளை அடிச்சு பெருமாள் தயாரு கல்யாண கோலத்துல வரா, அவளை கொள்ளை அடிச்சு அங்க பெருமாள் அவருக்கு நாராயண உபதேசம் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ற அந்த காட்சியோட முடிஞ்சு காலங்காத்தால முடியுமா அது விடிகாலம்புற முடிஞ்சு அவரை தீர்த்தவாரி குளத்துல பண்ணி சுவாமி எழ பண்ணுவா. அது வெள்ளிக்கிழமை. சோ வியாழக்கிழமை நம்ம எபிசோடு வரும்போது அது எவ்வளவு கோயின்சைட் ஆயிருந்தா அது நமக்கு எவ்வளவு பெரிய பிளஸிங் வச்சு சந்தோஷம்னா சந்தோஷம். இதெல்லாம் வந்து நமக்கு என்ன தேடி வருதா, நம்ம கேக்குறோமா, எனக்கு தெரியுமா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. accidentally I called her, I spoke to her, she said ஐயோ இந்த வேடுபரி உற்சவம் இருக்கு, அதை நீ இன்க்ளூட் பண்ணிண்டியா அப்படின்னு கேட்டா. வேடுபரி உற்சவம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, டு பி வெரி frank. அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த காட்டுல தெரியும். அந்த காடு இந்த திருவாலி திருநகரில இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான். அந்த 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பூரா கிராமத்து மக்களுமே சேர்ந்து தீப்பந்தத்தெல்லாம் எடுத்துட்டு திருநாள் ஓடுற மாதிரியே ஓடுவாளாம். அந்த சமயத்துல இவனோட குதிரை திருமங்கை ஆழ்வாரோட குதிரை வந்து வேகமா ஓடுமா. பெருமாள் தாயாரும் கல்யாண கோலத்துல பல்லக்கெல்லாம் முள்ள ஆடின்னு வருவாளாம். அவ்வளவு அழகா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. ஹோல் கிராமம் கூடி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை அப்படியே விவரிச்சிருக்கேன் அதுல. அவளுக்கு அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு அவளுடைய அந்த போன், நான் பேசினது அந்த சமயம், எவ்ரிதிங் கோயின்சைட். இது வந்து பகவத் கிருப்பை தான். நம்ம சிரத்தையோட ஒண்ணு பண்ணும்போது பகவான் எங்கிருந்தாலும் எதையாரும் வச்சு காட்டி கொடுத்துட்டே இருப்பார் நமக்கு. அதே மாதிரி இந்த ஆழ்வார்களை முடிச்சதுக்கு அப்புறம் மாமா சொல்லியிருந்தா ஸ்ரீரங்கத்து எபிசோடோட கடைசியில ஸ்பெஷல் எபிசோட் 2 ஸ்ரீரங்கத்தை பத்தி போட்டு முடியுமா. ஏன்னா அத்தனை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வாரை தவிர பாக்கிய அத்தனை 11 ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ணது ஸ்ரீரங்கம், அதோட முடியுது. சோ ஸ்ரீரங்கத்தை பத்தி விசேஷங்கள்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஆக்சுவலி எனக்கு போகணும், 2ஆம் ட்ரிப்பு போகணும் அப்படிங்கிற அவசியம் இருந்தது. முதல் ட்ரிப்பு மத்த ஆழ்வார்களோட சம்பந்தத்தை பார்க்கறதுக்காக நான் போயிட்டு இந்திரா சவுந்தரராஜன் போன் பண்ணிட்டு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு, இந்த ஏதோ ஒரு மாமா வந்து எனக்கு மிராக்குலஸா சில சமாச்சாரங்களை காட்டி கொடுத்து மறைஞ்சு போனார், அதோட முடிஞ்சுது. ஆனா இது இன்னொரு ட்ரிப்பு போகணுமே நினைச்சிட்டு இருக்கும். சடன்லி என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரம் தாம்பரம், தமிழ் எம்ஃபில், அவங்க ரொம்ப எஃபிஷியன்ட் லேடி. அவ நிறைய ஆத்திச்சூடிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. ஆத்திச்சூடியில அவளோட இதை பத்தி போட்டிருக்கோம், நம்ம தேங்க் பண்ணும்போது நான் அவளை சொல்லி தேங்க் பண்ணிருக்கேன். அந்த லேடி என்ன வந்து ஒரு சகசர சுகாஜனி பூஜை இருக்கு ஸ்ரீரங்கத்துல, நீ வரையா, நீ வரையா எடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறியான்னு கேட்டா. என்ன அதுக்கு என்ன வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நான் வந்து ஸ்டேஷன்ல தங்கிக்கிறேன், அங்க வரேன். அப்படிலாம் காத்தாலாம் கண்ணா பின்னாலாம் வர முடியாது, நான் என்னோட ஃப்ரெண்ட் ஆத்துக்கு போறேன். ஷீஸ் சச் அ நைஸ் பர்சன், நீ அங்க வந்துடணும். எப்படி முன்பின் உனக்கு ஃப்ரெண்டு, நான் உன் ஃப்ரெண்டு, நீ உன்னோட ஃப்ரெண்ட் ஆத்துல என்ன கொண்டே விட்டா எப்படி இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஷீஸ் அ ஒண்டர்ஃபுல் உமன், நீ வா, நீ பாட்டுக்கு நான் சொல்லிடுறேன் உன்ன, அவளோட போன் நம்பர் தரேன், போன் பண்ணிட்டு நேரா வாத்துக்கு போயிட்டு நானும் வரேன், அங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஷி வாஸ் கமிங் பை அனதர் ட்ரெயின், ஐ வென்ட் பை அனதர் ட்ரெயின். சரியா வாத்துக்கு போயிட்டேன் நானு. போன உடனே நல்ல சாத்வீகமான மனுஷா, கோயில் கோபுரத்துக்கு பக்கத்துல அவ வீடு, பக்கத்துல ராகவேந்திராபுரம், அதுல 2வது தெருவுல அவளோட வீடு. நல்லா இருந்தது. போனேன், எல்லாம் பண்ணோம், பேசிட்டு இருந்தோம், எல்லாம் பண்ணிட்டோம். மறுநாள் காத்தாலுக்கே எனக்கு ஜுரம் வந்தாச்சு. ஐ ஃபெல் சிக், ஃபீவர் வந்துருது. அப்படி ஒரு கஷாயத்தை கொடுத்து நல்லபடியா சாத்வீகமான சாப்பாடை போட்டு எனக்கு காப்பாத்தி அந்த 2 நாளும் ஐ வென்ட் தேர் ஆன் அ ஃப்ரைடே. அதாவது தட் ஹஸ் ஹேப்பன்ட் ஆன் March 28th we reached there. 29th பூரா ஒரு நாள் பூரா வச்சிருந்தாவோ. இது என்ன அது எனக்கு உபகாரமா இருந்தது ஃபார் ஹெல்பிங் மீ டு டேக் another all photos specialities of ஸ்ரீரங்கம். 30th அன்னைக்கு விடிகாலம்பர சுகாசினி அந்த பூஜை முடிஞ்ச உடனே மத்தியானம் நாங்க வந்தே பாரத்ல கிளம்பிடுறோம். அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்.
சோ அவ அந்த 2 நாளும் எனக்கு அந்த கஷாயத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணி என்ன அவ அதுல படுத்தே தான் கிடந்தேன். அப்புறம் வாரி சுட்டி மறுநாள் எழுந்துட்டு ஓடி போய் ஸ்ரீரங்கத்தோட போட்டோ எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் நல்லாவே வந்துருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டியோ எல்லா போட்டோ என்னால நல்லா எடுக்க முடிஞ்சது. அன்னைக்கு மறுநாள் காத்தால அவ கொடுத்த கஷாயத்துலதான் நான் 3:30 மணிக்கே எழுந்துட்டு அந்த காத்தால பிரம்ம முகூர்த்த நேரத்துல போய் அந்த லைன்ல நின்று முத அந்த விஸ்வரூப தரிசனத்துக்காக குதிரை யானை இந்த பசுமாடு வர பூஜையை வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக ஐ வாஸ் வெரி மச் பெண்டிங் அப்பான் டூயிங் தட். ஏன்னா அது இம்பார்ட்டன்ட். மத்ததை விட்டாலும் விடாட்டாலும் அது மனுஷா பார்க்க முடியாது, எல்லாருக்கும் கிடைக்காதுங்கிறதுக்காக அதுக்காக எப்படி அந்த கொடுத்த கஷாயத்துல இதுலயும் தான் நான் போய் அங்க நின்று அந்த காலங்காத்தால அந்த போட்டோ எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணின்னு வந்தேன், பண்ண முடிஞ்சுது. ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தூண் இருக்கு, கல் தூண் இருக்கு. அந்த கல் தூண், அத துவஜஸ்தம்பம், கல் துவஜஸ்தம்பம். அது பக்கத்துல வந்து நம்ம நின்றுட்டு மானசீகமா நம்மளோட ஒரு பிரார்த்தனை எது உண்டோ அது செல்லு வைக்கணும். வச்சுட்டு அண்ணாந்து பாக்கணும். அந்த தூண் எப்படி இருக்குன்னா ஸ்கொயரா ஒரு ஓப்பனிங் இருக்கு, அந்த மேல் ஓப்பனிங்ல போய் முடியிறது. நன்னா பார்த்தோம்னா நமக்கு அசையறது தெரியுது, அந்த கல் தூண் அசையறது. அதாவது நம்மளோட கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னா அந்த கல் தூண் அசையறது. நிறைவேறாதுன்னா அசையாது. நிறைவேறாதுன்னா ஏதோ சம் காரணத்துல தடங்கள் இருக்கு, அதுக்காக கடவுள் நிறைவேற்றி தரமாட்டாங்கிறது இல்ல, பகவான் நமக்கு பிளஸ் பண்ண மாட்டாங்கிறது இல்ல, அது ஒரு ஐதீகம். நான் ஒரு சமாச்சாரத்தை நினைச்சுன்னு கேட்டேன், அந்த தூண் வந்து அசையறத நான் பார்த்தேன். எனக்கு பிரம, உனக்கு பிரமம்பா யாராவது கேட்டா, குழந்தை எல்லாம் கேட்டா இந்த காலத்து குழந்தை எல்லாம் நம்மளை பார்த்து சொல்லி சிரிக்கும். அந்த போட்டோவை போடுறதுக்கு நான் விட்டுட்டேன் இந்த எபிசோட் சொல்லும் போது. அதனால இந்த கல் தூணை பத்தி சொல்லல, போடவும் இல்லை. இப்ப இந்த இதுல நம்ம சேர்த்து மனுஷாளுக்கு காமிக்கிறத காமிக்கிறதா இருக்கு. யாருக்கு போகணுமோ போறவா போய் பார்த்து தரிசனம் பண்ணட்டுமே. அது ஒரு அருமையான, அதாவது இப்படி எல்லாம் மனுஷா இருக்கா. முகமலாபமே தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, தெரியாதவளை வச்சு 2 நாள் முகம் சுளிக்காம எனக்கு கஷாயம் கொடுத்து மருந்த கொடுத்து எனக்கு நல்ல சாத்வீகமான சாப்பாடை போட்டு என்னை காப்பாத்தி எனக்கு அனுப்பிச்சு கொடுத்தா அதை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தேன். அது ஒரு பெரிய சமாச்சாரம். அண்ட் இந்த வேடுபரி உற்சவம் கிடைச்சது another big thing. So I have to thank all the people. இந்த ஆர்ட் லட்சுமி இருக்காங்களே, அவங்க அப்படி ஒரு போட்டோ பண்ணி கொண்டு வந்து எனக்கு கொடுத்து அப்படி ஹெல்ப் பண்ணினாங்க. அத தத்ரூபமா, ஏன்னா திருமங்கை ஆழ்வாருக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. திருமங்கை ஆழ்வாருக்கு ஐ டென்ட் கெட் எனிதிங், பிக்சரே கிடையாது என்கிட்ட அதை கொடுக்கறதுக்கு. கோயிலுக்கும் போகல, எதுவும் பண்ணல. ஏன்னா பெரியவாளோட உத்தரவு இல்லை எனக்கு அங்க போறதுக்கு. எப்போதும் சிலதெல்லாம் நானா கேட்பேன், நான் போகட்டமான்னு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அது இது எல்லா இடத்துக்கும் கொடுத்துன்னு வந்த பெரியவா என்னமோ தெரியல திருமங்கை மன்னனுக்கு சொல்லவே இல்லை, அதனால நான் விட்டுட்டேன். பட் அது அத்தனையும் பிக்சர்ல காம்பன்சேட் பண்ணாங்க அந்த ஆர்ட் லட்சுமி டீச்சர். அவளுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணேன். அதே மாதிரி ராதா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ராதான்னு அந்த என்னோட ஃப்ரெண்டு சான்ஸ்கிரிட்ல அவ வந்து எம்ஃபில் பண்ணி பண்ணிருக்கா, உமாசங்கரின். அவளோட ஃப்ரெண்டு ராதா. அவளை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு அவள்கிட்ட எப்ப வேணாலும் எல்லாத்தையும் கேட்பேன், பாசுரங்களை பத்தி கேட்பேன், தனியன்கள்லாம் சிலதெல்லாம் சொல்லி கொடுப்பா. சந்தேகம் வந்ததெல்லாம் அவ நடுவில் நிறைய கிளாரிஃபை பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணா. அதே ஸ்டார்டிங்ல இருந்து வசந்தா பார்த்தசாரதி மேடம் அவங்க கையை பிடிச்சு எனக்கு முதல் ஆரம்பிச்சு வச்சது அவங்கதான். அதே மாதிரி கவிதா, இந்த அவ குடுக்கலன்னா இந்த புஸ்தகத்துல 4000 திவ்ய பிரபந்தம் நாயில நான் பார்த்திருப்பேனா இல்ல நான் படிச்சிருப்பேனா அந்த புக்கு. இதுல வந்து எப்படின்னு கேட்டா இது என்னோட தனி பயணம் இல்லை, இது வந்து எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு கோடி தேர் எழுப்போம் அப்படின்னு அடிக்கடி சௌமியா மேம் சொல்லிட்டே இருப்போம் பேசும்போதெல்லாம். பரிவா சொல்றா, மாமா சொல்றா அப்படின்னு. அது மாதிரி இது வந்து எனக்கு வந்து மாமா கொடுத்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா இதுல எத்தனை பேர் எனக்கு கான்ட்ரிபியூஷன்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இருந்து அவ இதை தூக்கி நிறுத்திருக்கா இந்த எபிசோட் அத்தனையும். சோ இது என்னால மட்டும் சாத்தியம் இல்லை, இத்தனை பேருடைய உழைப்பு கான்ட்ரிபியூஷன் கோஆபரேஷன் இல்லாம இது நடக்கவே நடக்காது. ரெண்டாவது இந்த போக போக எண்டு எபிசோட்ஸ் எல்லாம் இந்த நியூ குரூப் நம்ம கண்டிப்பா சொல்லணும். இந்த டிஜிட்டல் குரூப் குழந்தைகளுக்கு இமேஜின் பண்ணி 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 பொறுமையா, அந்த குழந்தைகள் சின்ன குழந்தைங்க அவங்க எல்லாம் யங் குரூப், சின்னவா அத்தனை பேருக்கும் பூரா இதெல்லாம் தெரியுமா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க அத்தனை குழந்தைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்துட்டு
நான் கொடுக்குற பிக்சருக்கு தேர்ந்த மாதிரி போட்டுண்டு பொறுமையா ரொம்ப அழகா அருமையா எடிட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணித்துங்க அந்த குழந்தை கடைசி வரைக்கும் தன்னோட இமேஜினேஷனும் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணினா அது பார்த்தவாள்லாம் அதை நிறைய அப்ரிஷியேட் பண்ணிருக்கா. நிறைய பேர் வந்து இந்த இப்ப வர பிக்சர்லாம் ரொம்ப நல்லா இருக்கே, நல்லா பண்ணிருக்காளே நல்லா பண்ணிருக்காளே நல்லா பண்ணிருக்காளே. சோ அந்த குழந்தைகளுக்கும் பெரியவாளோட ஆசீர்வாதம் நிறைய இருக்கணும், நல்லா இருக்கணும் எல்லாரும் அவளோட துறையிலன்னு நான் வேண்டிக்கிறேன் பகவான்கிட்ட. மாமா இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்து என்ன வந்து சுத்தம் பண்ணிருக்காரு, என்னோட மனசு அது நிறைய சுத்தம் பண்ணிருக்காரு. He kept on cleansing me in each and every stage. ஒவ்வொரு ஆழ்வாரோட எபிசோடு படிக்க நான் வந்து ஐ காட் என்னோட இதெல்லாம் ட்ரிம் ஆயிண்டே வந்து ஒரு லெவல்ல எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. என்ன யாருக்கிட்ட எதையுமே ஒரு கோயிலுக்கு போனா கூட இந்த புஷ்பம் கிடைக்காதான்னு முன்னாடி பார்ப்பேன், அதை கொடுக்க மாட்டாளா, இது கிடைக்காதா, இதை எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே நினைப்பேன். இப்ப அதெல்லாம் இல்ல, என்னோட மனசு ரொம்ப பிளைனா இருக்கு. எந்த எதிர்பார்ப்புமே எங்கேயுமே இல்லாமல் நிர்மலமாக நீ போய் உன்னை அட்டன் பண்ணணும்னா அட்டன் பண்ணி அதை என்ன கிடைக்கிறதோ அதை ரிசீவ் பண்ணிட்டு அதை ஒரு பிளெஸிங்கா எடுத்துக்கோ அப்படின்னு. எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சேஞ்ச என்கிட்ட கொண்டு வந்திருக்கார் பெருமாள் இந்த ஒரு இதுல. நான் எதையுமே யார்கிட்டையும் எதிர்பார்க்காம இருக்கிறதுக்காக அந்த ஒரு நல்ல குணத்தை எனக்கு வளர்த்ததுக்கு இந்த எபிசோட்ஸ் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். மாமாக்கு நான் எப்படி நன்றிங்கிற ஒரு வார்த்தை வந்து வில் பி என்ன சொல்றது, மீனிங்லெஸ். நான் என்னத்த சொல்லுவேன், அது எப்படியோ எங்க பாட்டி சொல்லுவா, உடம்ப செருப்பா தைச்சு போடு அப்படின்பா. யாராவது ஒருத்தருக்கு அவ்வளவு பண்ணணும் நம்ம அவளுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எங்க பாட்டி சொல்லுவா, உன் உடம்ப செருப்பா தைச்சு போடு அவளுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி எவ்வளவு செஞ்சாலும் தகும் சரணாலயத்துக்கும் மாமாக்கும். மாமா இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி. இந்த எபிசோட்ஸ்ல நம்ம வந்து எவ்வளவோ நம்ம வந்து சிலதை விட்டுருப்போம், சிலது வந்து சொன்னது விதங்கள் வந்து எப்படி இருந்ததோ தெரியாது. பட் ஐ ஆல்வேஸ் ரிசீவ்ட் அ குட் காமெண்ட். எல்லா வியூவர்ஸும் என்னை என்கரேஜ் பண்ணி என்னை நல்லா வழி நடத்தினதுக்கு அவளுக்கும் நன்றி. ஏன்னா அவளோட என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா அடுத்த எபிசோட் போடுறதுக்கு நமக்கு மனசு வராது, நல்லா பண்ண மாட்டோம் நம்ம. எந்த நெகட்டிவ் காமெண்ட்டும் இல்லாம நல்லபடியா கொண்டு போய் நிறுத்தி இந்த சரணாலயத்தினுடைய இந்த சின்ன ஒரு பெரிய ஓஷனா போய் எல்லார்ட்டையும் அடையணும் அப்படின்னு அடைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட ஹவுஸ் கீப்பிங் லேடி எத்தனை கத்துன்னு இருக்கேம்மா நானு, எங்க கிராமத்துல இருக்கிற அத்தனை மனுஷாளுக்கும் நாங்க அனுப்பியிருக்கோம், யாருக்கெல்லாம் இந்த செல்ஃப பார்க்க முடியுமோ அவெல்லாம் பார்த்திருக்கா, எங்களுக்கு தெரியவே தெரியாது, இத்தனை சமாச்சாரங்கள் நான் கத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவ ரொம்ப சந்தோஷமா சொல்லும் போது எனக்கும் மனசு நிறைவா இருக்கு. I take it as a big learning and big blessing more than my contribution. என்னோட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்ல, பெருமாள் நடத்தின்னு போயிருக்கார், எனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கார், நல்ல சத்சங்கத்தை கொடுத்திருக்கார். It's a gift to me. இந்த ப்ராஜெக்ட் இட்ஸ் a gift to me. நிச்சயமா அதே மாதிரி சுமித்ரா ரமணி மேம் வந்து சரணாலயத்துக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். அத நான் வந்து எங்க வேணா யார்கிட்ட வேணா வந்து சொல்லுவேன். ஏன்னா நீங்க ரொம்ப பெருசா சொல்றீங்க. இல்லம்மா, கைங்கரியம் உங்களுடைய ஏஜ்ல இந்த எந்தூசியாசம், இந்த எனர்ஜி இத்தனை இடத்துக்கு தேடி தேடி நீங்க வந்து தனியா டிராவல் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு பெருமாளும் பெரியவாளும் பக்கத்திலேயே நின்று மாமாவோட ஆசீர்வாதத்தோட எல்லாமே நன்னா முடிஞ்சிருக்கு. ஆனா உங்களை விட ஒரு பாதி வயசு இருக்கிறவா கூட இது வந்து இப்ப போய்தான் ஆகணுமான்னு ஒண்ணு, அதை தவிர தனியா போய் எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றவா, அப்புறம் போயிட்டு இருந்தோம் ஆனா இப்ப வயசாயிடுத்து ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு வந்து 1000 டிஃபென்சஸ் இருக்கலாம். ஆனா செய்யறதுக்கு ஒரே பக்தி, ஒரே பேஷன். பெரியவா தேர்ந்தெடுத்திருக்கா. பெருமாளை பத்தி நீங்க வந்து பெரியவாளோட அனுகிரகத்துல மாமாவோட பரிபூர்ண ஆசீர்வாதம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிறு பொறி வந்து காட்டு தீயா பரவும்னு குரு பூஜைக்கே மகாபெரிவா சொல்லியிருக்கா மாமா கிட்ட. அது நம்ம சத்தியம்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டாளுக்கு நீ என்ன பண்ண போறேன்னு ஒரு சின்ன பொறி வந்து உங்களை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கொண்டு போய் நிறுத்திட்டு இல்லையா? அந்த மாதிரி மாமா வாக்கும் மகாபெரிவா வாக்கு வந்து அத உணர்ந்து அந்த அந்த சரணாலயம் மகாபெரிவா மாமா அப்படிங்கிற அந்த பக்தி எல்லாம் உள்ள வந்து மாமா கொடுத்திருக்கிற அந்த ஒரு கைங்கரியத்தை நம்மளோட பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு நிஜமா சொல்றேன், உங்க வயசுல பாதி வயசு இருக்கிறவாளால கூட இவ்வளவு பண்ணிருக்க முடியுமா? இதுல பாதியாவது பண்ணிருக்க முடியுமாங்கிறது ட்ரூத்லெஸ். நீங்க வந்து யூ ஆர் அன் அமேசிங் பர்சன், யூ ஆர் அ கிஃப்ட் டு சரணாலயம். அததான் சொல்லுவேன். இன்னைக்கு உங்களோட இந்த மேக்கிங் ஆஃப் ஆழ்வார்களின் பக்தியும் தமிழ் தொண்டும் பத்தி உங்களோட உட்காந்து ஷேர் பண்ணி கேட்டுன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எப்படி என்ஜாய் பண்ணினேனோ
எப்படி நான் எல்லாமே கிரகிச்சுண்டு இன்னும் என்னுடைய பக்தி எப்படி ஜாஸ்தியாச்சோ அதே மாதிரி இதை பாக்குற அத்தனை வியூயர்ஸும் தே வில் ஆல்சோ ஃபீல் தி சேம் திங். தேங்க்ஸ் சோ மச் சுமித்ரா மேம். தேங்க்யூ சோ Thank மச். you so much. தேங்க்யூ சோ மச். Thank you. Thanks for you also for your patience in listening to me. ஏன்னா நீ நிறைய சொல்லுவ, பேச ஆரம்பிச்சுன்னா நீ நிறைய பேசுவேன்னு எங்க இடத்துல கோச்சுப்பா எல்லாரும். கட் ஷார்ட்னு தெரியல. ஒரு ஒரு சந்தோஷம் வரும்போது ஷேர் பண்ணிக்கிறதுல நம்ம வந்து லிமிட்லெஸ்ஸா போயிடுறது. எனிவே ஐ அப்ரிஷியேட் யுவர் பேஷன்ஸ். தேங்க்யூ. ஜெய் ஜெய் சங்கர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர ஹர சங்கர. மகாபெரிவா பாதமே துணை. அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம். குரு பாதமே சரணம். மகா பெரியவா சரணம்.